கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் ஃப்ரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. எனக்கு எந்த காரணமும் இல்லை. எனக்கு என் குழந்தை இறந்ததுக்கு காரணம் என்னவோ அந்த அக்யூஸ்ட் கிடைச்சா நான் உடனே குழந்தை வாங்க ரெடியாக இருக்கேன். வேறு எதுவும் அரெஸ்ட்டை நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? அரெஸ்ட்டை நான் வேறு ஒன்றும் இல்லை, அக்யூஸ்ட்டை முதல்ல காட்டத்தான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி இது வரைக்கும் 9 நாள் ஆகுது. ஆமாம், இன்றைக்கோட 9 நாள். ஆனால் குற்றவாளிகளை கைது செஞ்சால் தான் நீங்கள் ஓரளவு வாங்குவீங்களா? ஆமாம், நான் அந்த முடிவில் தான் இருக்கேன். அந்த உடற்கூறு ஆய்வாய்க்கு எதுவும் உங்கள்கிட்ட காமிச்சாங்களா, கொண்டு விட்டாங்களா? எந்த இது போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எனக்கு இதுவரை கையில் காட்டல. ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கலை இன்னும். ஆனால் சீக்கிரம் வாங்கிடுவோம். அது சம்மந்தமாக என்னன்னு கேட்டிங்களா? அது சம்மந்தம் நான் எதுவும் கேட்கல, என்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை. காவல்துறை வாக்குமூலம் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? காவல்துறை வாக்குமூலங்கிறது எப்படி? தனியாக வந்து எதுவும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை, என்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, நாங்கள் நிறையா சொல்லியிருக்கோம். நேற்று ஒரு நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நைட்டும் போல எல்லாமே கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கு. முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க? முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுத்துருக்குறோம். நேற்று ஒரு நாள் தான் வரல. ஆனால் இப்போ முடிவாக உங்கள் கோரிக்கை என்ன? என் கோரிக்கை வேறு ஒன்றும் இல்லை, உண்மையான அக்யூஸ்ட்டை காட்டி என் குழந்தைய நானே எடுத்துக்கிறேன். காட்டினா காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். சரி, குழந்தைகள் நல்ல பிரிவிலேருந்து வந்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கோம், எல்லோருமே வந்திருக்காங்க. எல்லோரும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் என் கோரிக்கை தான் முதல் கோரிக்கை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு யாரையும் குறிப்பிட்டதுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? இல்லை, குறிப்பிட்ட அவங்க கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை, எனக்கு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு யாருமே சந்தேகம் இல்லை? உள்ளூரில் யாருமே சந்தேகம் இல்லை இல்லை, நான் என் ஊரில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறதுனால யாரையும் சந்தேகப்பட முடியாது. சரி, இதுக்கு மேலே எந்த விதமான நடவடிக்கை இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க தமிழ் அரசு? நான் எதிர்பார்க்கறது அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்கிறத நம்புகிறேன். சரி.